ரைட். இது வந்து 2020 வந்து ஒரு கொஷன். ஸோ உண்மையில் இந்த கொஷனுக்கான விளக்கங்கள் நான் நிறைய இடங்களில் பார்த்துக்கிறேன், ஒரு பிழையான விளக்கத்தை கொடுக்குறத. ஸோ 2010 இந்த மாதிரி ஒரு கொஷன் வந்துச்சு. ஸோ அந்த கொஷனை வச்சு இந்த கொஷனுக்கு ஒரு பிழையான விளக்கத்தை கொடுக்குறத பார்த்துக்கிறேன். ஸோ உண்மையில் 2020 இந்த கொஷனுக்கு ஆன்சர் கொடுத்தாங்க. பட் ஆக்சுவலி இதுக்கு பர்ஃபெக்டாக 100% சரியான ஆன்சர் ஒன்று இல்லை, ஓரளவு பொருத்தமான ஆன்சர் ஒன்று இருக்குது. அதனால தான் ஆன்சர் கொடுத்தாங்க. அதை நான் சொல்லி பேசுவோம். ஸோ எரிப்பாதை வழியாக செல்லும் ஒரு பொருள் அதன் பாதையின் மிக உயர்ந்த புள்ளி பியில் சமத்திணிவுகளை கொண்டு இரு துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. அண்டர்லைன் பண்ணுங்க வசனம். அதாவது சமத்திணிவுகளை கொண்டு இரு துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. ஒரு துண்டு காட்டப்பட்டுள்ள ஒரு தொடக்க வேகத்துடன், அந்த வசனம் முக்கியம், அண்டர்லைன் பண்ணணும். தொடக்க வேகத்துடன் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விழுமெனின் பின்வரும் வரிப்படங்களில் எது மற்றைய துண்டின் பாதையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது? சரி, வழித்தடையெல்லாம் புறக்கணிக்கணுமாம். இந்த இடத்துல வெடித்தல் நடைபெறாவிட்டால் பொருளின் எரிப்பாதை முறிந்த கோடுகள் வகை குறிக்கின்றதா? இந்த இடத்துல ஆன்சரில் காட்டப்பட்டிருக்குது. அதை பூரண எரிய இயக்கம்னு சொன்னால் எப்படி வரும்னு சொல்லி, நான் வெடிக்காட்டி பூரண எரிய இயக்கம் தானே. ஸோ இந்த இடத்துல இதுக்கு எப்படி அந்த சார்மார்கள், ஏன்னா ரீசெண்டாக நான் யூடியூப்லேயும் ஒரு சில வீடியோஸில் பார்த்தேன், அதாவது பிழையான விளக்கம் கொடுக்குறது. ஸோ அதை அவங்க எப்படி பேசுகிறேன்னு சொல்லி நான் கதைச்சிட்டு இந்த இடத்துல உண்மையான கான்செப்டை பேசுவோம். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 2010 வந்த மாதிரி கதையோட கதைச்சிறாங்க. அதாவது இப்படி தான் நெறிய இந்த இடத்துல இந்த பூரண எரிய இயக்கம்னு சொன்னால் இப்படி வரும். ஸோ இந்த இடத்துல பூரண எரிய இயக்கம்னு சொன்னால் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல அந்த திணிவு இந்த இடத்துல அதியோர் புள்ளியில் இரு சமத்திணிவுகளாக வெடிக்குது. அப்படி தானே, இரு சமத்திணிவுகளாக வெடிக்குது. ஸோ இந்த இடத்துல வெடிக்கிறதுக்கு முந்தி நான் ஒரு கதையை காய்ச்சா, அது வெடிக்கிறதுக்கு முந்தி சற்று முன்னர், அதாவது இந்த இடத்துல நான் போட்டால் ஜஸ்ட் பிஃபோர் இந்த இடத்துல வெடிப்பு, அப்படி தான் இந்த இடத்துல பிளாஸ்டிங்கோ சம்திங். சரி, வெடிக்க சற்று முன்பு நாங்கள் செல்வோம். இதில் அதிகர் புள்ளியில் வர்ற வேகம் ஒரு வீண் எடுப்போம். நாங்கள் செல்வோம் இதோட திணி ஒரு சிம்பிள் எம்னு சொல்லி வெடிக்க சற்று முன்பு. ஸோ இந்த இடத்துல நாங்கள் செல்வோம் வெடித்து சற்று பின்னர், ஜஸ்ட் ஆஃப்டர். இந்த இடத்துல ஜஸ்ட் ஆஃப்டர் பிளாஸ்டிங். வெடித்து சற்று பின்னர் நாங்கள் பேசினோம்னு சொன்னால், இந்த இடத்துல வெடித்து சற்று பின்னர் இந்த இடத்துல நாங்கள் பேசினோம்னு சொன்னால், சரி, வெடித்து சற்று பின்னர் இந்த இடத்துல பேசினோம்னு சொன்னால், இந்த இடத்துல அதிகர் புள்ளியில் நாங்கள் சொல்லுவோம் 2 திணிவுகளாக உடையுது. அப்படி தானே, இந்த இடத்துல 2 திணிவுகளாக உடையுது. ஸோ சமத்திணிவுகள் தானே, நான் சொல்லுவோம் ஒரு திணிவு m/2, மற்ற திணிவு m/2. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கண்டா, ஒரு துண்டு எப்படி வருதாம், ஒரு துண்டு சடுதியாக நிலை குத்தா விழுதாம். அப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த நான் மேலே இவரை மார்க் பண்ணுறேன், கீழுள்ள திணிவு ஒரு ஏன்னு சொல்லி, மேலுள்ள திணிவு பின்னு சொல்லி. வெடித்து சற்று பின்னர் இந்த ஏ என்ற திணிவு நிலை குத்தா கீழ் நோக்கி நாங்கள் செல்லுவோம். உதாரணமாக நாங்கள் செல்லுவோம், இவரோட வேகம் ஒரு யூன் எடுப்போமா, எனக்கு லேசிக்கு பிரச்சனை இல்லை, எப்படி எடுத்தேன்னு சொன்னாலும் இவர் யூன் எடுப்போம். நாங்கள் சொல்லுவோம் வெடித்து சற்று பின்னர் இந்த ஏ என்ற திணிவோட வேகம் ஒரு வீண் எடுப்போம், ஏன்னா நிலை குத்தா கீழ் நோக்கி விழுது தானே. அப்போ நான் கேட்குறேன், இந்த இடத்துல இந்த பி என்ற திணிவிட வேகம் என்ன வாய்க்கும், பி என்ற திணிவிட வேகம் என்ன வாய்க்கும்? ஸோ உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இந்த திணிவு, இந்த முழு திணிவு ஒரு அகவெடிப்பின் காரணமாக தானே வெடிக்குது. ஸோ அகவெடிப்பின் காரணமாக வெடிக்குதுன்னு சொன்னால், நான் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக பேசணும்னா, இந்த வெடித்தல் நடைபெற இந்த டைமில், இந்த வெடித்தல் நான் ஜூம் பண்ணி வரைகிறேன், இந்த வெடித்தல் நடைபெற இந்த டைமில் 2 திணிவுகளாக வெடிக்குது. ஸோ இதில் ஒரு விசைப்படம் ஒன்று கீறினால், ஒரு விசைப்படம் இந்த அளவுக்கெல்லாம் தெளிவாக பேசிக்க மாட்டேங்க சொல்லி இந்த கேள்வியை நான் தெளிவாக பேசுகிறேன். இந்த இடத்துல இவருடைய நிறை விசை வரும் mg, அது m/2, அப்படி தானே, சமத்தினி உண்டார் m/2, m/2g, இவர் m/2g. ஸோ இந்த அகவெடிப்பின் காரணமாக ஒன்றின் மீது ஒன்று ஒரு விசை கொண்டு வழங்கப்படும், அப்படி தானே. ஏன்னு சொன்னால் நான் சொல்லுவோம் அது விசை ஒரு எஃப்னு சொல்லி. இதெல்லாம் இந்த கேள்விக்கு தேவையில்லை சொல்லி நான் ஒரு விளக்கமாக சொல்லிட்டு போகிறேன், எஃப். ஸோ இதான் விசைப்படம். ஸோ நான் கேட்குறேன், இந்த முழு திணிவு தொகுதிக்கும் விளங்கணும் கான்செப்ட், இந்த முழு திணிவு தொகுதிக்கும் கிடையாக எந்த ஒரு புற விசையும் மீக்குதா? கிடையாக இந்த முழு திணிவு தொகுதி, அதாவது இந்த 2 திணிவு ஏபி,
இந்த ஏபின்னு சொன்ன நான் ஏன் மார்க் பண்ணேன் கீழே அப்படி தானே. இந்த ஏபின்னு சொன்ன ரெண்டு திணிவுக்கும் முழு திணிவு தொகுதியும் கன்சிடர் பண்ணால் கிடையாக எந்த ஒரு புற விசையும் இல்லை. அப்போ கிடையாக எந்த ஒரு புற விசையும் இல்லைண்டா கிடையா என்ன காப்படையும், கிடையாக உந்தம் காப்படையும். ஸோ கிடையா உந்தம் காப்படைகிற சந்தர்ப்பத்தை நாங்கள் யோசிச்சேன்னு சொன்னால் இந்த முழு திணிவுக்கும் இந்த இடத்துல நான் இது முதலாவது சந்தர்ப்பம், இது ரெண்டாவது சந்தர்ப்பம் அப்படி தானே. ஸோ இந்த 1,2 என்ற சந்தர்ப்பத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம், இதில் முழு திணிவு தொகுதிக்கும் இந்த இடத்துல நாங்கள் கிடையாக உந்தக்காப்பு தத்துவம் யூஸ் பண்ணுவோம். உந்தக்காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன வரும், இந்த இடத்துல இவரோட திணிவு சிம்பிள் எம், அவரோட வேகம் யூ, அதே மாதிரி இந்த ஏ என்ற திணிவுக்கு நிலை குத்தா கீழ் நோக்கி தான் வேகம் இருக்குது. அப்போ கிடையா அவருக்கு வேகம் உண்டு இல்லை, அவர் m/2 தர 0 ப்ளஸ் மற்றவரோட வேகம் நாங்கள் செல்லுவோம். இந்த இடத்துல ஈகிறார் என்ன வேகம் வைப்போம், அவருக்கு இருக்குது உதாரணமாக ஏதாவது ஒரு பேர் நீங்கள் வைக்கலாம், ஒரு v1ன்னு சொல்லலாம். v1 வைப்புமே m/2 தர v1 ஒரு நேரடியாக போட்டிக்கலாம். இதை நான் உங்களுக்கு தெளிவாக விளங்குறதுக்காக வேண்டி போட்டேன். ஸோ இது 0 தான், ஃபுல்லாக 0. ஸோ v1 பெருமானம் 2u, நேரடியாக 2uன்னு கண்டிக்கலாம். ஏண்டா இந்த இடத்துல திணி வரைவாசி ஆகுதுன்னு சொன்னால் வேகம் 2 மடங்கு ஆகணும் கிடையாது. ஸோ 2u. ஸோ இவரோட வேகம் 2u. அது பிக்கு வந்து கிடை வேகம் உண்டு வழங்கப்படும் சடுதியாக 2u. இப்போ இதில் நிறைய பேர் வந்து காரணங்கள் செல்கிறாங்க என்னன்னு சொன்னால் நிலை குத்தா உந்தக்காப்பு தத்துவம் யூஸ் பண்ணி இந்த பி என்ற திணிவுக்கு வந்து நிலை குத்தா வேகம் உண்டு காணலாம்னு சொல்லி. பட் ஆக்சுவலி இதை கொஞ்சம் படிச்சிராக்கள் யோசிக்கலாம். நிலை குத்தா வந்து இந்த இடத்துல புற விசை ஒண்டி இருக்குது. ஏன்னு சொன்னால் பிளாஸ்ட் ஆகிறதன் காரணமாக இந்த இடத்துல F1 செல்லு 2 விசைகள் வழங்கப்படும். நியூட்டன் 3ஆம் விதிப்படி அவங்க 2 பேரும் ஒன்று கேன்சல் பண்ணிவிடும். ஏன்னா சம பருமன் திசையில் எதிர் முழு தொகுதியும் கன்சிடர் பண்ணால் அவங்க 0 ஆகிடும். பட் இந்த இடத்துல நிறை விசை ஒண்டிக்குது நிலை குத்தா கீழ் நோக்கி. ஸோ அந்த நிறை விசை தாக்கம் செலுத்துறதன் காரணமாக எங்களுக்கு நிலை குத்தா உந்தக்காப்பு தத்துவம் யூஸ் பண்ண இயலுமானு சொல்லி டவுட் ஒன்று வரும். உண்மையான காரணம் என்னென்னா இந்த எஃபோட ஒப்பிடக்கொள்ள இந்த mgட பெருமானம் மிகச்சிறியது, அது m/2g மிகச்சிறியது. என்ன பிளாஸ்ட் ஆகுதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிசை வழங்கப்படும் தானே. அதனால் இதில் திணிவு வந்து மிகச்சிறியது. அதனால் எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த நிறை விசையை புறக்கணிக்கலாம். அதாவது திணிவுகளின் நிறை விசையை புறக்கணிக்கலாம். ஏன்னா ஃபிசிக்ஸ்னு சொல்கிறது பாடமாக்குறது இல்லை, அது ஒவ்வொன்றா விளங்கி படித்தா தான் அதுக்கான ஒரு வாஸ்ட் ஐடியா வரும். ஏன்னா இந்த கேள்வியை பேசி முடியக்கூட எத்தனை கான்செப்ட் பேசினேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கும். நிறை விசையை என்ன செய்யலாம், புறக்கணிக்கலாம். நிறை விசையை புறக்கணிக்கலாம். ஆகவே உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த முழு திணிவு தொகுதிக்கும் நிலை குத்தா என்ன செய்யலாம்னு சொன்னால் நிலை குத்தா கீழ் நோக்கி உங்களுக்கு உந்தக்காப்பு தத்துவத்தை எழுதலாம். ஸோ உந்தக்காப்பு தத்துவத்தை எழுதினால் என்ன வரும், உங்களுக்கு என்ன வரும், இந்த இடத்துல முதலாவது சந்தர்ப்பத்துக்கு நீங்கள் முதலாவது கமா ரெண்டாவதுன்னு போடலாம். முதலாவது கமா ரெண்டாவது சந்தர்ப்பம். ஸோ போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இவருக்கு கிடையாது தானே வேகம் உண்டிக்குது. அவன் நான் தெளிவாக எழுதினான்னு சொன்னால் திணிவு m நிலை குத்து கீழ் நோக்கி m 0 சமன் இந்த இடத்துல இந்த a என்ற திணிவுக்கு நிலை குத்து அவயம் உண்டிக்குது கீழ் நோக்கி m/2 தர v உந்தம். நான் கீழ் நோக்கி தான் போடுறேன். அப்போ m/2 தர v அப்படி தானே ப்ளஸ் மற்றவரோட திணிவு m/2 அவருக்கு நிலை குத்து வேகத்தை நான் காணணும். நாங்கள் செல்லுவோம் அவரோட வேகம் உதாரணமாக ஒரு v2ன்னு சொல்லி எடுப்போம். v2 ஒவ்வொன்றா ரீசனோடு சொல்லி கொண்டு போகிறேன். v2 சரி. அப்போ இந்த இடத்துல m/2 தர v2. அப்போ இவர் ஃபுல்லாக 0 ஆகிடும். அவை உங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல v2ட பெருமானம் -v வரும். அதாவது நான் சமன்பாட்டை போட்டேன் கீழ் நோக்கி, உங்களுக்கு -v வருதுன்னு என்ன அர்த்தம், இவருக்கு மேல் நோக்கி v2ட பெருமானம் v வரும். v2ட பெருமானம் v. இதில் சினேரோ எப்படி வரும்னு சொன்னால் எப்படி வரும்ண்டா அந்த வெடிக்கிற கணத்தில் இவர் m/2 இவர் சடதியாக கீழ் நோக்கி ஒரு v என்ற வேகம், இவருக்கு v என்ற வேகம், அதே மாதிரி இவருக்கு 2u என்ற வேகம். இதான் அந்த கதை. ஸோ இதான் ஃபுல்லாக நிலமட்டம் இது. ஸோ இதான் வெடிக்காட்டி அந்த எரியம் வார பாதை. ஸோ இப்படி கதைப்பாங்க. சரி, இப்போ கதைச்சிட்டு இந்த 2010 வந்த கதை அதுக்கு இப்போ திடீர்னு தூக்கி போடுவாங்க. இப்போ என்ன கதை வரும், அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் வெடிப்பின் காரணமாக அதை வெடிக்குது. வெடிப்பின் காரணமாக தான் வெடிக்குது. கிடையா என்ன செய்யும், முழு தொகுதியிலே உந்தம் காப்படையும். ஸோ உந்தம் காப்படைகிற எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் அந்த முழு திணிவு தொகுதியிலையும் என்னது
ஈர்வை மையத்தின் நிலை அல்லது திணிவு மையத்தின் நிலை தொடர்ந்து பேணப்படும். அப்போ நான் கேட்குறேன், இந்த முழு திணிவிடையும் திணிவு மையத்தில் நிலை எங்கே இருக்குது? முழு திணிவும் இப்படி தான் ஆரம்பத்தில் கேபிட்டல் எம், மேலே தான் M/2 வெடிக்குது. ஸோ முழு திணிவு மையத்தில் பாதை தான் டாட் லைனில் காட்டப்பட்டிருக்குது பூர நெறியம். ஸோ இந்த இடத்துல முழு திணிவு மையம் இந்த வெடிக்க இல்லைன்னு சொன்னால் முழு திணிவும் இந்த இடத்துக்கு வந்து விழுந்திக்கும். அப்படி தான் நான் இந்த கொடி ஒன்று மாதிரி மார்க் பண்ணுறேன், ஃப்ளாக் ஒன்று மாதிரி இந்த இடத்துல வந்து விழுந்திக்கும். அப்படி தானே? ஸோ இந்த முழு திணிவுடையும் திணிவு மையத்திற நிலை மாற இல்லைண்டா இந்த M/2 அதாவது கீழே மார்க் பண்ணிக்கிற இந்த A என்ற திணிவு சரியாக நிலத்தில் இந்த இடத்துக்கு வந்து விழும். ஆகவே மற்ற திணிவு எங்கே போய்த்து விழும்? உதாரணமாக இவரோட டிஸ்டன்ஸ் ஒரு X டிஸ்டன்ஸ் என்றால் மற்றவரோட டிஸ்டன்ஸ் என்ன ஆகிக்கும்னு சொல்லி கதையை முடிச்சுறாங்க. அப்போ என்ன வரும்? இவர் M/2 இவர் M/2ன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது, அதில் சென்டர் ஆஃப் மேஸ் இருக்குது முழு திணிவிடையும். அவை மற்ற திணிவோட தூரம் என்னவா வரும்? அதாவது இந்த இடத்துல இவர் B. ஸோ இந்த தூரம் உதாரணமாக நான் ஒரு வைன்னு எடுத்தால் அந்த Y என்ற தூரம் என்ன வரும்? இது நான் சொல்கிறேன், இது ஆக்கள் விளங்கப்படுத்துகிற மெத்தடை சொல்கிறேன். சரி, அதுக்கு போகிற ஏன் பிள்ளைன்னு சொல்கிறேன் நான் இதை Y. ஸோ இதான் சென்டர் ஆஃப் மேஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். சென்டர் ஆஃப் மேஸ் பற்றி நீங்கள் திருப்பம் எடுத்தால் என்ன வரும்? திருப்பம் எடுக்க தேவையில் எக்ஸிட பெருமானம் வைட பெருமானம் சமண்டு வரும். காரணம் என்னென்ன? சமத்திணிவுகள் தானே. இவர் M/2 வெடிக்க இல்லை, இவர் M/2. ஆகவே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் திருப்பம் எடுத்தால் M/2 தர எக்ஸ் சமன் M/2 தர Y. அவை வெட்டி விட்டான்னு சொன்னால் எக்ஸும் வையும் சமன் அல்லது Y சமன் எக்ஸ். அப்படிதான் என்ன சொன்னால் இங்கே ஏயும் பியும் சமத்திணிவுகள். இவன் ஏயிடையும் பியிடையும் ரெண்டிடையும் சேர்ந்த திணிவு மையம் வெடிக்க இல்லைன்னு சொன்னால் சரியாக இந்த இடத்துல இருக்கணும். இதால் மார்க் பண்ணுவோம், இந்த இலவால் மார்க் பண்ணிங்கிற இந்த இடத்துல இருக்கணும். அப்போ கட்டாயம் இந்த டிஸ்டன்ஸ்கள் சமனாகிக்கணும். இப்போ டிஸ்டன்ஸ் சமனாகிக்குதுண்டா இவர் இந்த மாதிரி டிரெக்ஷனில் வந்து விழுவார். ஆனால் இந்த எக்ஸும் வையும் சமனாகிக்கணும்னு சொல்லி விளங்கப்படுத்தி விட்டு இந்த இடத்துல ஏதோ ஒரு பொருத்தமான ஆன்சர் ஒன்று இருக்குதான்னு சொல்லி இந்த 4வது ஆன்சர் கொடுப்பாங்க. ஃபைனல் எக்ஸாம் நல்லா தான் கொடுத்தது, இது பொருத்தமானது. என்ன அதான் MCQ பேப்பரில் மேலே போட்டிக்கும் என்னது மிகச்சரியான அல்லது பொருத்தமான விடையின் கீழ் கோட் அடிக்கணும்னு சொல்லி. ஸோ இதில் மிகச்சரியான விடை இல்லை, பொருத்தமான விடை இருக்குது, அதனால் 4வது மிகச்சரியானதல்ல. ஸோ மிகச்சரியானது என்னன்னு பேசினான்னு சொன்னால் இந்த இடத்துல அதாவது ஒரு விஷயம் தெளிவாகிக்கணும். நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, அதாவது கிடையாக உந்தம் காப்படையும். ஸோ உந்தம் காப்படைகிற எல்லா சந்தர்ப்பங்களையும் தொகுதிட விலையுள் ஈர்வை மையத்திற நிலை தொடர்ந்து பேணப்படும். அப்படின்னு என்னது? எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த நிலையில் இருக்குதுன்னு சொன்னால் இந்த இடத்துல எக்ஸ்ன்னு சொன்னால் இந்த வைட பெருமானம் எக்ஸுக்கு சமனாகிக்கும். இப்படி தான் இந்த திணிவுகள் சமன்னு சொன்னால் தூரங்கள் சமனாகிக்கும் என்ற அடிப்படையில். அதெல்லாம் சரி. இது எப்போ சரின்னு சொன்னால் இந்த A என்ற திணிவும் இந்த B என்ற திணிவும் ஒரே நேரத்தில் நிலத்தில் வந்து பட்டாதான். ஏன் ஒரே நேரத்தில் நிலத்தில் வந்து பட்டா? நான் சப்போஸ் இப்படி கதை கேட்குறேனே, இந்த இடத்துல இந்த A என்ற திணிவும் B என்ற திணிவும் ஒரே நேரத்தில் நிலத்தில் வந்து படுமா அல்லது யார் வெஸ்ட்டுக்கு வந்து படுவாங்க? இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு யோசிக்கலாம். இந்த A என்ற திணிவும் B என்ற திணிவும் ஒரே நேரத்தில் நிலத்தில் வந்து படுமா அல்லது யார் வெஸ்ட்டுக்கு நிலத்தில் வந்து படுவாங்க? பார்த்தோன்னே சொல்லலாம், இது ஒரு சின்ன புள்ளையே சொல்லுவோம். ஏன் இந்த A என்ற திணிவு கீழ் நோக்கு ஒரு வேகம் உண்டிக்குது V என்ற வேகம். அப்படிதானே இந்த B என்ற திணிவுக்கு வந்து நிலை குத்தா மேல் நோக்கியும் ஒரு V என்ற வேகம் உண்டிக்குது. அவை மேலில் வந்து தான் கீழே வரணும். இப்போ யார் வெஸ்ட்டுக்கு வரும்? இந்த இடத்துல ஏதோ நிலத்தில் வெஸ்ட்டுக்கு வந்து படும். இல்லை அவங்களுக்கு விருப்பம் இல்லையாண்டா சமன்பாடு போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு சமன்பாடு போட்டு பார்க்கலாம். அப்படி தானே? அப்போ கட்டாயம் இந்த இடத்துல A என்ற திணிவும் நிலத்தில் வெஸ்ட்டுக்கு வந்து விழும். ஆகவே A எனும் திணிவு முதலில் நிலத்தை வந்தடையும். அப்போ A என்ற திணிவு முதலில் நிலத்தை வந்தடையும் உண்டா? அப்போ இந்த A என்ற திணிவு நிலத்தில் வந்து அடைகிற அந்த டைமில் B எங்கேயும்? B இந்த இடத்துல இருக்குமா? இல்லை. B நிலத்தில் வந்து இருக்குமா? இல்லை. அப்படி A என்ற திணிவு நிலத்தில் வந்து அடைகிற டைம் B நிலத்தை வந்து அடைஞ்சிருந்தா இவங்க சொல்கிற கான்செப்ட் சரி, நானும் ஒத்துக்கொள்கிறது. எக்ஸும் வையும் சமன். அப்போ இந்த டைம் B எங்கேயும்? இந்த டைம் எங்கே ரேசர் B எங்கேயும் உண்டா? வானத்தில் இருக்கும் இந்த இடத்துல. பிக்குது இங்கே. இப்போ A நிலத்தை வந்து அடைக்கிற டைம் B இங்கே இருக்குது. ஸோ B அங்கே இருக்குதுண்டா நான் சொன்னோம் இந்த தூரம் எக்ஸ். ஸோ அந்த தூரம் எக்ஸ்ண்டா திணிவு மைய காப்பு தத்துவம் யூஸ் பண்ணால் இந்த A நிலத்தை வந்து அடைகிற டைம் இந்த கிடை தூரம் தான் எக்ஸுக்கு சமனாகும். சின்ன விஷயம் விளங்கிச்சா?
ஏன் அந்த ஏ என்ற திணிவு நிலத்தில் வந்து அடையிற டைம் வரைக்கும் தான் கிடையாக எந்த ஒரு புறவிசையும் தாக்க இல்லை. ஏன் இந்த ஏ என்ற திணிவு நிலத்தில் வந்து வட்ட போகிறோம், அவர் ஓய்வடைஞ்சிட்டார். ஸோ இயக்கம் கலப்ஸ் ஆகிட்டு. ஸோ இயக்கம் கலப்ஸ் ஆகின போகிறோம் இந்த இடத்துல யார் மட்டும் இயங்குறார்? இந்த பி என்ற திணிவு மட்டும்தான் இயங்குறார். அப்போ இந்த முழு தொகுதிக்கும் உங்களுக்கு என்ன செய்ய இயலாது? உந்த காப்புத்தம் யூஸ் பண்ண இயலாது. சொல்கிற பாயிண்ட் விளங்கிச்சா? ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஏ என்ற திணிவு நிலத்தில் வந்து பட்ட அந்த டைம், அந்த டைமில் பி எங்கேக்கும் உண்டா? வானத்திலேயும் இந்த மாதிரி இடத்துலையும். ஸோ அந்த இந்த ஏனும் திணிவும் நிலத்தில் சில விஷயங்கள் எழுதி கொண்டாலும் பரவாயில்லை. இந்த ஏ என்ற திணிவு நிலத்தில் வந்து பற்ற அந்த மட்டுமட்டான கணத்தில் இந்த பி என்ற திணிவுக்கும் இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியோட அந்த மொத்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இடையிலான தூரம் இந்த எக்ஸ். ஸோ அந்த படுற கணத்தில் தான் உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? நீங்கள் யூஸ் பண்ணுற திருப்ப கோட்பாடு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் மேலதிகமாக இந்த பி என்ற திணிவு வந்து விழுந்திக்கும் நிலத்தில். அப்போ கட்டாயம் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மார்க் பண்ண அந்த y என்ற தூரம் என்ன வாய்க்கணும்? எக்ஸை விட என்ன வாய்க்கணும்? பெருசாகிக்கணும். எக்ஸை விட பெருசாகிக்கணும். ஸோ எக்ஸை விட பெருசாகிக்கணும்டா சரியான ஆன்சர் எப்படி வந்திக்கணும்? இதில் சரியான ஆன்சர் எப்படி வந்திக்கணும்? சரியான ஆன்சர் எப்படி வந்திக்கணும்டா, சப்போஸ் இந்த தூரம் எக்ஸுண்டா அந்த எக்ஸை விட ஒரு பெரிய ஒரு பெருமானம் வந்திக்கணும். இந்த வைக்கான ஒரு பெரிய ஒரு பெருமானம், கிட்டத்தட்ட ஒரு இன்னும் பெரிய மாதிரி வந்திக்கணும், ஒரு பெரிய பெருமானம் வந்திக்கணும். பட் பொருத்தமானதுன்னு சொல்ல போனால் இந்த இடத்துல பார்த்த பார்வையில் பொருத்தமாகிக்குதுன்ற அடிப்படையில் 4வது போகலாம். பட் உண்மையில் இந்த கேள்விக்கான சரியான கான்செப்ட் என்னது? எக்ஸை விட வை பெருசாகிக்கணும். சரியான ஒரு படம் வரைஞ்சா இந்த இடத்துல வருது இல்லை, சரியான ஒரு படம் வரைஞ்சா எப்படி வரும் இந்த இடத்துல? அதாவது இது கான்செப்டுண்டா, ஸோ சாதாரணமாக எரியம் பூரண எரியம் இப்படி இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த திணிவு வந்து ஒரு திணிவு நிலத்தில் வந்து விழுது, இந்த திணிவு இங்கே வந்து விழுது. ஸோ இந்த தூரம் எக்ஸ், இந்த தூரம் வைண்டா இந்த கன்செப்டில், அதாவது எக்ஸை விட வை பெருசாகிக்கும். இங்கே எக்ஸும் வையும் சமன் இல்லை, தெளிவாகிக்கணும். எக்ஸும் வையும் சமன் இல்லை. ஒரு சில இடங்களில் பார்த்திக்கிறேன் இதுக்கு பிள்ளையான விளக்கம் கொடுக்குறது. அதனால தான் யூடியூப்பில் என்ன சேனலில் இந்த வீடியோ நான் போட்டு விட்றேன், எல்லாருக்கும் பேசி சேரணும்னு சொல்லி. ஸோ அதாவது தெளிவாக இந்த விளக்கத்தை விளங்கப்படுத்திக்கிறேன். ஸோ இப்போ நான் வரேன் அவங்களோட கதைக்கு. 2010க்குரிய கான்செப்ட் வச்சு தான் நீ விளங்கப்படுத்துறீங்க. 2010 அந்த கேள்வி இது பாருங்க, கீழே ஒரு வசனம் சொல்லிக்கிறார். எப்படி 2010 வந்து சரியாக வந்து அதிகர் புள்ள வெடிக்க இல்லை, ஏதோ ஒரு புள்ளிலாம் வெடிக்குது. அவங்க சொல்கிறாங்க பாருங்க, 2 திணிவுகளும் ஒரே நேரத்தில் நிலத்தை வந்து அடையுதுன்னு சொல்லி. பாருங்க கேள்வி, அந்த வெடித்த 2 துண்டுகளும் சம நேரத்தில் ஒரே நேரத்தில் நிலத்தை வந்து விழுது. அதனால தான் 2 பேரும் ஒரே டைமில் விழுகிறதுனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்யலாம்? மொத்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பற்றி திருப்பம் எடுத்து ஆன்சரை போய்த்துடலாம். விளங்கிச்சு தானே? ஸோ இந்த கேள்விக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு விளங்கிக்கும்னு சொல்லி நினச்சிறேன். ஸோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரின்னு சொல்லி. ஓகே.